ஃபேமிலியோடு சேர்ந்து பிரியாணி செய்யலாமா? ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடி மாதம் பார்த்தீங்களா, அதனால் கோயிலில் பூஜை. ஸோ அதுக்கு முன்னாடி சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் வச்சு சாப்பிடுவோம். அதனால் வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பூஜை எங்களோடதுனால ட்ரீட் வந்து எங்களோடது, அதனால் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்துலேயே அத்தான் வீடு இருக்கனால அங்கேருந்து பிரியாணி ரெடி பண்ணினோம். அத்தான் தான் மாஸ்டர் செஃப்பு. நாங்களும் சும்மா சின்ன சின்ன எடுபடி வேலைலாம் செஞ்சு கிண்டுறது, வெட்டுறது, பிறக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். குருமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மிக்சட் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கீ ரைஸ் மாதிரி பண்ணிட்டு சால்னா தனியாக வைக்கலான்னு பிளான் பண்ணோம். ரைஸை வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அண்டி பருப்பு கிஸ்மிஸ்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சோறு வேகலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஓவர் குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை தம் போடும்போது கொஞ்சம் அங்கங்கேயான்னு கிளுன்னு ஆகிப்போச்சு. ஒழுங்காக மிக்சட் பிரியாணி போயிருந்தா செமையாக வந்திருக்கோம். இங்கே ஒரு ஆள் குட்டையை கிளப்பி விட்டார், மிக்சட் பிரியாணி பிடிக்காதுனால கீ ரைஸ் மாதிரி வைங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில் பிரியாணி வந்து பொங்கல் சோறு ஆகிட்டா. ஆனால் நல்லா தான் இருந்து, டேஸ்ட்டில் ஒரு குறையும் இல்லை. சொல்லுவாங்கல்ல, பார்த்து பண்ணேன் சொதப்பிட்டு ஏனோ தானோன்னு பிரியாணி வச்சு ஆனால் செமையாக வந்துச்சுன்னு. அந்த கூத்து தான் இங்கே நடந்துச்சு. அப்படி கோயிலில் போய் நிம்மதியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.